guys, welcome to DK comment channel. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சீஸ் டைம்ஸ் போட போறோம். சீஸ்ல நீங்க இந்த பிகிரா சரியான ரேஷ் பண்ண போறோம். வேற லெவலுக்கு ஐயோ காசு முடியாது சுட்றாங்க வேற லெவலே கொஞ்சம் தள்ளி முடிச்சிட்டாரேன். Free Fire India is set in a virtual world and it's not based on the real world. நம்மளோட தலையிலிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். கவலை போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் வந்துடுச்சு. பிட்டிக்கிட்டு வந்துமா நானும் பார்த்தேன். அவ்வளோலாம் வர ரைஸ் செட்டிங்ஸ் ஆனால் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஒன்றாக நல்லா வருங்க இந்த செட்டிங்ஸில். ரைஸ் நம்ம இன்றைக்கி நம்ம வரணும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃப்ளோட்டில் வேறு என்ன விஷயம் தெரியாது. ஐயோ முடிச்சுட்டாங்க யாரில் 2 பேர் ஆனால் பாய் பயிலா ஃபுல்லாகவே முடிச்சு விட்டீங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் நமக்கு பயங்கரமாக இருக்கு. ஐயோ முடிச்சுட்டாங்க செட்டிங்ஸ் வேற. ஐயோ செட்டிங்ஸ் வேறு நேரம் நடத்தாங்க. ஐயா வேற ஒரு செட்டிங்ஸ் ரெடி ஆகிட்டு முடிச்சு விட்றாங்க. செட்டிங்ஸ் போச்சுடாண்ணா எங்கேயோ வச்சுருக்காங்க போடலாம். அப்படி மைக் ஆன் பண்ணிக்கலாம் மைக் அப்படிலாம் அப்படி வேற போட்டு மண்டையை திருப்பி விட்டு அவ்வளோ வேற போடு. ஸ்குவாட் கூட இருந்தால் மேட்ச் அழகாக அந்த மொதல் நெய்யுங்கப்பா அப்புறாண்ணா அப்படின்னு மொதல் ரவுண்டே தரமாக நம்மளை அவுட் ஆக வச்சுட்டாங்க. வேற இல்லை மொதல் ரவுண்டே தோக்கடிச்சிட்டாங்க நம்மளை. யாரா எங்கதான் ஈஸி ஒருத்தவங்க அவங்களே எல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு போயிட்டீங்களாடா. ஒருத்தவங்களா வேண்டல அங்கேனா சாவிங்கன்னு தெரிஞ்சு ஓசியில் யாருறது ஓசியில் எடுக்கிறாங்க. சாவுடா நூறு ஏன்டே போடுத்திக்கலாம் முடிச்சு ரொம்ப பேடிச்சிருக்கேன் தொடர்ந்து இந்த 9-10 கிலோ அடிக்கணும். இதாவது மேட்ச்சு அதிக அடிக்கணும். ஓகேவா நம்ம இந்தியாவில் டெய்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைக்கா அப்படியே கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்படியே வேற நம்ம வீடியோ பார்க்குறேன்னா மறக்க முடியுங்க. இப்போ நிறைய 8 பேர் வந்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அவங்க பார்த்துருமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஆனந்தம் பண்ணி முடிஞ்சிருக்கு. சரி ஃப்ளோட்டில் இல்லை அதான் பேசுகிறேன். சரி முடிச்சு விட்லாமா முடிச்சு விட்லாம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒன்றும் இருக்குது. இனிமே காலிங்க நானே இங்கே காத்துட்ருக்கிறேன். பயப்பில் வர மாட்டேங்கிறான். ஐயோ பாவம் நம்ம நோக்கம் தெரிஞ்சிடுச்சு போல கைஸ். தம்பி குட்டி எங்க இருக்கிறாய் என் செல்ல குட்டியே இங்க இருக்கிறாய் கொண்டிருக்கிறாயா? எங்க வந்தால் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனே. எடுக்கலாம் மட்டும் நான் கூறியா இருப்பேனே. அட கொப்பரானா முடிச்சு விட்டாங்கடா. டேய் பாவி ஒரு பாட்டை பாட விடுச்சிங்களாடா. கொப்பரானா ரிவே பண்ணுறான் பாடுறா நூபு பார்த்துட்டு தான். ஐயோ என் கிள்ளி போச்சே பருமா என் பயில என் கிள்ளி அவ்வளோ விடுங்க. ஒரு ஓரம் போடுங்க 2 கில்லு தான். அப்படியே சைடு வாப்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க நம்மளை. நிறைய பேர் கேட்கணும். அதே மாதிரி நம்ம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டாஸ்க் சொல்லுங்க, அதையும் நான் பண்ணி காட்டுறேன். நம்ம கேமில் தவிர எல்லா கேமும் நான் உங்களுக்கு கண்டி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த கேமை நம்ம எல்லா கேமும் உங்களுக்கு அப்படின்னா ஈஸி கெஸ்ட் பண்ணிட்டு வேற உங்களுக்கு ஃபுல் எபிசோடையும் போடுவேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா?
நிறைய பேர் இப்போ யூடியூபர்ஸ் என்ன இன்ஸ்டாகிராமில் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறதே இந்த இன்ஸ்டாகிராமில் இல்லைனா யூடியூப்பில் ஏதாச்சும். என்னடா சின்ன பிள்ளை ஐஸ் கேட்குறேன்னு காக்காய்ங்க. எப்படின்னா சின்ன பையனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது கைஸ். அதான் கைஸ் வேற லெவலில் இருக்கா. என்ன ஐஸ் பண்ணனே தெரில. முடிச்சு விட்றாங்களா முடிக்க மாட்டாங்களா? நான் தான் இன்னைக்கு கைப்புள்ள மாட்டிக்கிட்டேனா இல்லைன்னா அவங்ககிட்ட அவங்க தான் எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களானே தெரில. மண்டப்ப கரெக்டாக கடுப்பு தெரியுங்க. எவம்ல நீ சும்மா தான் ப்ரோ, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஆனால் உன்னால எல்லாம் நோண்டிட்டீங்க. எவனாச்சும் வாடா வாங்கடா போய் அடிச்சு காட்டுங்க. நீ ஒருத்த அடிச்சு காட்டுங்களேன். அவனுக்கு நான் கிஃப்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் தானே நான் கிஃப்ட் பண்ண நம்பர்ல வா சப்ஸ்கிரைபர் நம்பரு. சரி வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. எப்படியோ ஐயோ முடிச்சு விட்டார்களே. முடிச்சு விட்டாங்களே. எப்பா கொப்புறானா வந்துட்டோம்டா சாமி. முடிச்சு விட்றீங்களா? முடிக்கல. ஐயோ போச்சே. சரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே வந்துடுங்க. சைஸ் பண்ணாமா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க கைஸ். யாரில் நானும் உங்களுக்கு கண்டி ஏற்றிடுவேன். 10 தடவை ஹீரோ கிடைச்ச முதல் நானே தண்ட சராசரத்தில். அடுத்து நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க. அதனாலே எப்படியாச்சும் பயமுடிச்சு இந்த மேட்ச். மேட்ச் வந்தாச்சு. இந்த ரவுண்ட்ல சேம் மிஸ்டேக் நான் பண்ணிக்கிட்டே கூடாது. முதல்ல ஒன்று தோக்கவே கூடாது. தோத்தா அடிக்கிறோம்ல, அந்த கெத்து இருக்கணும்டா. அந்த கெத்து மட்டும் எனக்கு இருந்தால் போதும். தெரியும்ல நாங்கள் யாருன்னு. ரைஸ் வேற லெவலில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிச்சு தாரா அப்படின்னு மாதிரி 4v4. ஐயோ போச்சே. இருச்சாய் லேக் ஆயிட்ரா. போச்சே. ஐயே உட்காந்து என்ன எனிமி ஹெட்ஷாட்டி ரெட் கலர் பட்டனு இந்தியா பார்க்குறாங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் என்னென்ன சொல்ல வேண்டியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வா ஐயோ சுட்டாங்க. Enemy spotted. ஐயோ போச்சே. ஐயோ கில்லுக்கு நான் ஹாஸ்பிட்டல் எப்படியோ ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கேன். 2 கிலோ அடிக்கிறேன். நான் 1 கிலோ மட்டும் தான் அடிச்சிருக்கேன். அவனுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்களா? அது போதுண்டானது. அது போதுமே அப்படின்னு வேற இருந்துச்சு. எப்படியோ மேட்ச் இழுத்து கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னாலும் நம்ம மேட்ச் வந்துச்சு. அவங்களுக்கு கண்டிப்பாக பிளாட்டினம் 4 போய் தாங்க இந்த மேட்ச் உங்களுக்கு காட்டிடுறாங்க. நான் அடுத்தாலும் நீங்கள் பார்த்தாலும் என்னன்னு பார்த்துக்கிறேன். ஆனால் நான் மேட்ச் மட்டும் முடிக்காமல் போக மாட்டேன். சத்தியமாக சொல்லேன், இவ்வளோ பெரிய மேட்ச்சை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது. இந்த மேட்ச் எப்படியே நான் பிளாட்டினம் போயிடுவேன். பிளாட்டினம் 4 போயிடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் 2 மேட்ச் போடணும். ஆனால் எப்படியாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி நைஸ் இருக்குது. ஐயோ முடிச்சு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நைஸ் இருக்குது. பண்ணவும் மாட்டாங்க இனிமேல்.
ஐயோ போச்சே கொப்பரானா 10 ரூபாய் அடிச்சானே 10 ரூபாய் அடிச்சா சும்மா இருப்பானா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயோ போச்சே ஜபியா ஆனால் இந்த பிரியா ஸ்பீடாக ஆன்ட்டு அந்தப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கான் மரத்தில் அப்படின்னு. ஐயோ என் கூட மட்டும் நீ ஏன்டா வார, நீ எங்கேனாலும் போட, என் கூட மட்டும் வந்துடாதடா நீ போடா நூறு உன்னை தான் நான் இங்கே டெஸ்டே பண்ணுறேன். 2 பேர் இருக்காங்க சிவன் டெஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. எங்கே இருக்கானே தெரியல. ஐயோ உள்ளே இருந்தா வையாடா நூபு ரோலக்ஸ் கிங்கு. எப்பா ரோலக்ஸ் மாதிரியே இருக்குடா எப்பா. டே முள்ளடா ஏங்க எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் இருக்கு. நீங்கள் எங்கே பண்ணலாம் மறக்காம நினைக்கிறீங்க சொல்ல வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ப்ளீஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ நான் சொன்ன டைலாக் யார் போடுவான்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏங்க எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் இருக்குன்னு இப்படியா பாருங்க மறக்காம நினைக்க பண்ணுங்க. ஏங்க என்னங்க 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 அப்படி வேற மாதிரி இருக்கா போடுத்தீர் அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் நானும் வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்கலான்னு பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் உங்களுக்காண்டி தான் நான் இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிலாம் நான் போட்டுறதா இருந்தேன். ப்ளீஸ் ஆனால் என்ன 16 நிமிஷம் ஆகிட்டு ஆக நான் வச்சேன்டே. ஐயோ போச்சே ஐயோ சரி ஐயோ சரி ஐயோ ஐயோ போச்சே First two. Help me. Enemy spotted. அப்புறம் பார்த்தீங்களா என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. அப்பா சுரேஷ் பூத்தியை கட்டிட்ட அட பாவி போச்சே. இந்த மேட்ச் நான் சோகத்தோடு தான் வெளியே போகணும் என்று என் தலையில் எழுதுகிறதா. கடவுளே நீனே ஒரு வழியை சொல்லு அப்படின்னு. நம்ம வேற ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு 3 முட்டை அவிச்சு நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும். கடைசியில் அவங்க காட்டுறேன். போச்சே வீடியோ போச்சே எப்படி இந்த மேட்ச் போயிடுச்சே ஃபேஸிங் தான். நீங்கள் கேட்குற எல்லா கேமையும் நான் விளையாண்டு கட்டுறேன். ஃப்ரீ ஃபயர் மட்டுமே இல்லை. ஆனால் நமக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் டெய்லி இருந்தீங்கன்னா லைவ் வந்துடும். சரி லைவ் மாதிரி எப்படி அது எல்லாம் லைவ்ல போய் வரும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இங்கே இதில் செல்லு தூமாத அதுக்கு அடுத்தால இந்த குடி கேம்ஸ் தான் மாதிரி சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் கட்டுதேன். சப்போர்ட் மட்டும் நீங்கள் அப்படின்னா போதும். உங்கள் சப்போர்ட்லாம் இருக்குது. எனிமி சப்போர்ட்லாம் நாங்கள் இல்லை. எர்ரா வாடா வாத்தி கம்மி போடு. Enemy spotted. First two. Head there. Help me. Double takedown. ஐயோ போச்சுடா நூபு தங்கூசி நூபு ஸ்டாரு போலையே. கஷ்டம் மனசு உடஞ்சிருச்சு கைஸ். ஸோ சேடு கைஸ். ஐயோ போச்சே ஐயா தூர இவன் பல்லாண்டு வாழடு ஐயா தூர கைஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கைஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னெல்லாம் டேப் பண்ணி விட்டுரு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். என்னன்னே தெரில. நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. நம்ம வேறு இன்னும் ஏற்றவே இல்லையே தூக்குதே. தூக்கியாச்சு போடுறீங்க அப்படிங்கிற வேறு ரோல் இருக்கா.
ஒரு இது கிடச்சிடுச்சு. ஓகே, வேறு இதில் ஒரு 42 இருக்கு. என்ன வாங்கலாம்? 42க்கு என்ன கைஸ் இருக்கு? போடு கைஸ், வேறு எவ்வளோ சொல்லுங்கள். ஓ, இது வாங்கணும். இது நல்லா நைஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வாங்கணும், இதான் வாங்கணும், இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி 90 வேணுமோ? 42 நைஸ் இருக்குது. சேட், ஸோ சேட், ஸோ சேட், ஸோ சேட், சேட் இல்லை, ஸோ சேட், சேட், ஸோ சேட். கைஸ், இந்த மெச்சத்தை பற்றினா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதோட நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கலாம். 35 எப்பட்றா எப்பட்றா என்ன கைஸ்? ஓ, நம்ம அப்படியா இருக்கீங்க, அப்படி வரீங்க. ஓ, அப்படி வரீங்க. இல்லை, நீங்கள் அப்படி வரீங்க. அப்படி போங்கடா. என்னடா இது? இட்ஸ் நோ ப்ராப்ளமா? ஏதோ ஒன்று எடுத்துக்கோப்ப. இந்த கட்டான இந்த ஈவெண்ட் முடியக்குள்ளே இந்த கட்டான கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற ரூல். ஸைஸ் பாய் கைஸ், நான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்குல்ல. ஸைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா அவங்க சப்போர்ட்லேயே எல்லாம் முடிச்சு விட்ருலாம். சரி பாய் கைஸ், இதோட நான்